வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியை தான் காட்டுறாங்க. துளசி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அபிராமி வந்து சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் இவா தான், என் பையன் இப்போ எங்கே இருக்கானோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபிராமி வந்து துளசி போட்டு திட்டவும் அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, என் பொண்ணையும் காணலை இப்போ அவரையும் காணலை அப்படிங்கும்போது அப்போ உடனே ஈஸ்வரமூர்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நேற்றுலேருந்து காணாமல் போயிருக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட நீ இதை வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் பொண்ணு காணாமல் போனா என்ன போகலைன்னா என்ன, என்னமோ இவள் பெத்த குழந்தைய காணாமல் போன மாதிரிக்கெல்லாம் அவள் துடிச்சிட்டு இருக்கிறா, ஆனால் நான் பெத்த மகன் காணாமல் போயிட்டான், அதுக்கு காரணம் இவா தான், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும் இப்போ ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நீ அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து போலீஸ்காரங்களை வந்து வர சொல்லவும் இப்போ அவங்களும் வராங்க. வந்ததுமே ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது என் பையனையும் அந்த குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஏற்கனவே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து குழந்தைய காணலன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இப்போ வந்து வெற்றியை காணலன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் உள்ளவங்கள தான் நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து ஈஸ்வரமூர்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என் பையனை காணலன்னு சொன்னாக்கி நீங்க என்னன்னா எங்க வீட்லயே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்க பாருங்க, அந்த குழந்தைய உங்க குழந்தை கிடையாது, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய தேடி போய் தான் உங்க பையனை காணாம போயிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம ரெண்டுவருமே வந்து வசதியா இருக்கிறாங்க, அந்த குழந்தையும் சரி அவங்க வந்து அந்த வசதியில குழந்தை, அதே மாதிரிக்கு உங்க பையனை பத்தி கேட்கவே வேண்டாம், அதனால உங்க வீட்டில் உள்ளவங்களே ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல அப்படிங்கவும் இது கிட்டதுமே மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இது என்னது இவர் சுற்றி வளைச்சி கடைசியில் நம்மகிட்ட வந்துடுவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அதனால நாங்கள் எல்லா கண்ணோட்டத்திலே தான் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ துளசி கிட்ட கேட்கும்போது துளசி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ வந்து அடுத்த பார்த்தோம்னா மீனாட்சியை காட்டவும் அப்போ மீனாட்சி வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வெற்றியோட அண்ணி தான் நான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்ககிட்டயே விசாரிக்கவும் அவங்களும் தனக்கு தெரிஞ்சதை வந்து மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி வந்து வெற்றியை மறைச்சு வச்சிருக்கிறாங்களா, அப்போ அவங்க அந்த ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே பாரு வெற்றியோட ஃபோனை வந்து உடனே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு, ஏன்னா அந்த நம்பரை வச்சு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நானும் மாட்டிக்கிடுவேன், அதனால வந்து வெற்றியோட ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெற்றியோட ஃபோனை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் அது இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, அதனால யாரோ திட்டமிட்டு தான் இது பண்ணியிருக்கிறாங்க, அதனால கண்டிப்பாக வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரமூர்த்தி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து அபிராமி வந்து துளசியை போட்டு திட்டிட்டு இருக்கோம். துளசி அழுதுகிட்டே நேராக கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து அவங்க சாமி கிட்ட அழுதுகிட்டே வேண்டிட்டு இருக்கிறாங்க, கடவுளே என் குழந்தையும் என் புருஷனையும் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே அஞ்சலி வராங்க. வந்ததுமே அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலிகிட்ட வந்து துளசி நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே அஞ்சலிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, அக்கா என்ன பண்ணுறதுக்குன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்லவும் அப்போ துளசி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, யார் இப்படிலாம் பண்ணினாங்கன்னே தெரியலையே, என் குழந்தையும் அவர் இப்போ எங்கே இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்திக்கு அவங்க போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுங்கள் என் பையனை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது எங்கே பாருங்கள் சார், இந்த மாதிரிக்கு வந்து ஒரு குளத்துக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒரு உடம்பு கிடச்சிருக்குது, அதனால செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பையனான்னு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஈஸ்வரமூர்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சார் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஈஸ்வரமூர்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர்கிட்ட அவங்க இந்த விஷயத்த சொல்லவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நம்ம வெற்றியாக இருக்காது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அவகிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம ரெண்டுமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கதிரும் அவங்க ஈஸ்வரமூர்த்தி அங்கே போகிறாங்க. போனதுமே வந்து அந்த அதிகாரி வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. காட்டினதுமே அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லை இது என் பையன் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கேட்கவும் இங்கே பாருங்க, எப்படியாவது என் பையனை நீங்கள் தான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கும்போது சார் உங்கள் பையனை தான் நாங்கள் மும்முரமாக நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால வந்து என்ன விஷயம் தெரிஞ்சாலும் உடனே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா துளசி வந்து வீட்டுக்கு வரவும் அப்போ மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து எங்கேயோ போய் ரகசியமாக பேசிட்டு வராங்க. அப்போ உடனே வந்து அபிராமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மீனாட்சி நீ என்னது பேசிட்டு வர, நானும் ஒன்று அடிக்கடி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்கேயோ வெளியே போகிற அப்புறமா வந்து பேசிட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த இங்கே பேசுறதுக்கு சிக்னல் சரியில்லை அதனால தான் வெளியே போய் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லவும் உடனே அபிராமியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ துளசி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கும் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த மீனாட்சியோட போக்கே சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் குழந்தைய காணலன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே மீனாட்சி அங்கே தான் இருந்தாங்க. அப்போ ஒருவேளை எல்லா விஷயத்திலையும் வந்து மீனாட்சி நம்ம அந்தந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து நம்ம அவங்க மேலே சந்தேகம் எப்படி பட முடியும், அவங்க இதை பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றி வந்து கண் முழிக்கவும் கண் முழிச்சதுமே அவர் திரும்பவும் அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ வெற்றி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தினமே அவரை போட்டு அடிச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் அவன் கண் முழிச்சிட்டான், கண் முழிச்சதுமே என்னை போட்டு அவன் அடிச்சுட்டான் அப்படிங்கும்போது என்னையா பேசிட்டு இருக்கிறீங்க, கண் முழிச்சிட்டா அவன் போட்டு அடிச்சிடான்னு பேசிட்டு இருக்கிறீங்களே, அவனுடைய கதையை அங்கேயே முடிச்சிருங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கதையை முடிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது ஆமாண்டா வேற வழியே இல்லை, இது மட்டும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதனால அந்த குழந்தையோட கதையும் அவனுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக அங்கே போகவும் தியா வந்து தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ குழந்தைய தூக்கிட்டு அவங்க திரும்பும் போது அவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது வெற்றி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க தடுத்து நிறுத்தி அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுமே அவங்க வந்து தியாவை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க தலையில் அடிச்சதுனால வெற்றியால் வந்து நார்மலாக வந்து வர முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மீனாட்சியை தான் வந்து அவங்க அபிராமியும் சந்தேகப்பட்டு அவங்க கைங்களமா பிடிச்சிருந்தாங்க. அப்போ துளசிக்கு வந்து ஒரு கட்டத்தில் மீனாட்சியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. மீனாட்சி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா வெற்றி வந்து ஒரு இடத்துல இருந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க துளசிக்கு. உடனே துளசியும் வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்டவும் ஆமாம் நான் தான் பேசுகிறேன், தியா என்கிட்ட தான் இருக்கிறா, என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் மீனாட்சிங்கிறத கண்டுபிடிக்கும் போது அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.